ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பைக்கில் போகிறோம். ஒரு பைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட டியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன், அடுத்து இன்னொரு பைக் சின்ன ஒரு குரூப் ரைடு கிளம்பிட்டோம் கைஸ். இதுதாங்க என்னுடைய ஹோம் டவுன் படார்கும்பரை. நீங்கள் மொனராகலையிலேருந்து பதிலைக்கு போகும்போது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டரில் தான் எங்களுடைய டவுன் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டவுன்னு சொல்லி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படார்கும்பரை போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட தான் இருக்கோம். இப்போ வந்தோம், எங்களோட வந்த வீல் போடி பார்த்தீங்கன்னா காட்டுக்கு எங்கேயோ இல்லை. அனைவருக்கும் வணக்கம் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான மொன்றாகலையில் தான் இருப்போம். ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பைக் நிற்கிதா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விலாக் தான் கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பைக்கில் எத்தனை பேர்? 6 பேர் போகிறோம். அது இல்லாமல் ஒரு ஆட்டோ ஒன்று பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு 4 பேர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட போகிறோன்னா. ஸோ ஒரு 10 பேர்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கத்திரகம்ம விலாகில் பார்த்துருப்பீங்க, ஒரு கொலனின்னு சொல்லி ஒரு குளத்தை காட்டியிருப்பேன். ஸோ அந்த குளத்துக்கு தான் போயிட்டு இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்கிறது தான் பிளான். பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் மூடி இருக்கும். தூண்டிலாம் வாங்கணும், வாங்க முடியுமான்னு தெரில. பார்த்துட்டு மீன் பிடிக்கிறதா மீன் பிடிப்போம், இல்லைனா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே பண்ணுற ஒரு விலாகாக தான் இந்த விலாக் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்களாம் தான் போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். பக்கத்தில் வாடா, பக்கத்தில் வா. ஸோ எல்லாம் தான் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவரெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லையா? சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. ஏன் மாதிரி தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டனா அந்த மாதிரி தான். ஸோ ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக இப்போ பைக்கில் தான் கிளம்ப போகிறோம். போக போக எப்படியாப்பட்ட வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே சார், வாங்க வீடியோ எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். பைக்கு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பைக்கில் போகிறோம். ஒரு பைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட டியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன், அடுத்து இன்னொரு பைக்கு ஹீரோ. இது என்ன மச்சான் பைக்கு? ஹீரோ தான், ஹோண்டா ஹீரோ டிஎல்எக்ஸ். அந்த பைக்கு தான் போகிறோம். பைக் மாடலை சொல்கிறான். சரியா, ஓகே நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமான போகல. வீடியோ பார்க்குறவங்க யாரும் பயப்படாதீங்க. இது பார்த்தீங்கன்னா 40 இல்லைனா 45 ஸ்பீடில் தான் போகும். அவ்வளோதான் போகணும். அதுக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது. ஓகே, சின்ன தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதை போயிட்டு வர போகிறோம். ஒரு 50 கிலோமீட்டர் போகிறதும் வரும் சேர்த்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே, நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே போ, எதா போ. ஓகே, நான் முன்னாடி போவா? சரி போவேன். அவ்வளோ மெதுவாக இல்லை, அதுக்குன்னு போவோம் கொஞ்சம் வேகமாக. ஒரு 30-40க்கு அப்படி. ஓகே, இதுதான் எங்கள் ஊர் டவுன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ படார்கும்பரை எங்கள் ஏரியா ஹோம் டவுன் இதுதான். மொனராகலை தான். மொனராகலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். வீசும் காத்தோட தான் பாரம் இல்லை, பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர். ஓகே, பெட்ரோல் ஷெட்டில் தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு இதுக்கு பிறகு இங்கேருந்து புத்தல் ரோட்டை தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? நீங்கள் 45, ஒரு 15 தான்டா இருக்கும். 15 கிலோமீட்டர் தான் இருக்கும்ண்ணா.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படார்கும்புர போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட தான் இருக்கோம். யாரும் பயந்துறாங்க. இப்போ வந்தோம், எங்களோட வந்த வீல் போடியும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் செட்டுக்கு போயிருக்காரு. அவர் வர தெரிஞ்சு நிற்கிறோம். இப்போ எல்லாம் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஓகே, வந்ததோட கிளம்ப தான் இருக்குது. எங்கே வர்றானா என்ன உங்களெல்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன். நல்லா வரும்னு நம்புவோம். கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுவேன். இப்போ ஒன்றா இல்லாட்டி கேமரா வாங்கிட்டு பார்ப்போம் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. வந்ததோட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைக்கு குளிக்க வந்துட்டோம். பாருங்கள் வியூ எப்படின்னு இருக்குன்னு சொல்லி. மாங்காலாம் களை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மாட்டாங்க வீடியோவில். ஸோ இதுதான் குழந்தை. கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஆனதோட நான் உங்களுக்கு கேமராவிலையும் வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி காட்டிட்டு நினைக்கிறேன். பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் நிற்கிறாங்க. புதுசாக ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. சொல்லாமல் கூட வந்துட்டாரு. ஓகே, எல்லாம் என்னடா கொஞ்சம் தூரம் வந்து டயர்ட் ஆகிட்டீங்க. மாங்காய் வேணாம், நீ சாப்பிடு. ஓகே, டயர்ட்லே இப்போ என்ன குளிப்போம் வாங்க. வாங்க களை எடுத்து. சரி இந்த இவரை தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தவர் அக்கு, இங்கே வாங்க. சரி ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கேன்னு நினைக்கிறேன். அநேகமாக போகிற வீடியோலாம் எடுப்புமான்னு தெரியலை. டயர்டில் எப்படி எடுக்க மாட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத போக வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம்.